சொத்து குவிப்பு வழக்கின் தீர்ப்பு இன்று வழங்கப்பட உள்ள நிலையில் பொன்முடி தற்போது நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளார். தண்டனை விவரங்கள் இன்னும் சற்று நேரத்தில் அறிவிக்கப்பட உள்ளது. இதுகுறித்து பல்வேறு கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பிரியன் சார். ஹலோ, வணக்கம் சார். சொத்து குவிப்பு வழக்கின் தீர்ப்பு இன்று வழங்கப்பட உள்ள நிலையில் இப்போ பொன்முடி அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராயிருக்காரு. 2 வருட தண்டனை வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவருடைய எம்எல்ஏ பதவியானது பறிக்கப்படுமா? இது குறித்த விவரங்கள் என்ன இருக்கு சார்? இல்ல, இதே மாதிரியான ஒரு சொத்து குவிப்பு வழக்குல தான் ஜெயலலிதா வழக்குல உச்சநீதிமன்றம் கடைசியில A1 குற்றம் சாட்டப்பட்ட A1 அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் இல்லாட்டி கூட மற்ற 3 பேருக்கு 4 வருடங்கள் தண்டனை வழங்கினது நம்ம பார்த்தோம். அதனால இந்த சொத்து குவிப்பு வழக்கை பொறுத்த மட்டும் உயர்நீதிமன்றங்கள்லாம் ரொம்ப சீரியஸா இருக்காங்க தண்டனை கொடுக்கறதுல. ஸோ 2 வருஷம் அல்லது அதுக்கு மேற்பட்ட தண்டனைனா இமீடியட்டா அவருடைய எம்எல்ஏ பதவி போகும். எம்எல்ஏ பதவி போகும்னா அமைச்சராக இருக்க முடியாது அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் அதுக்கு கீழே இருக்கிற தண்டனைனா தண்டனையை நிறுத்தி வச்சுட்டு அப்பீலுக்கான வாய்ப்பு கொடுப்பாங்களா, இல்லை நீங்க ஜெயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நீங்க பெயில் அப்ளை பண்ணி மேல்முறையீடு செஞ்சு பெயில் அப்ளை பண்ணுவாங்களா? இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம். இதெல்லாம் நீதிபதி அவர் எப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுப்பான்னு சொல்ல முடியாது. பட் 2 வருஷம் தண்டனை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லைன்றதெல்லாம் நம்ம உறுதியா எதுவுமே சொல்ல முடியாது. 1 வருஷம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் இருக்கலாம், தண்டனையை நிறுத்தி வச்சுட்டு அப்பீல் பண்றதுக்கான வாய்ப்பும் கொடுக்கலாம், பெயில்ல போறதுக்கான வாய்ப்பும் கொடுக்கலாம். இல்ல இல்லைங்க நீங்க எல்லாத்தையும் நீங்க உச்ச நீதிமன்றத்துல பாத்துக்கோங்க, இல்ல கீழ் நீதிமன்றத்துக்கு போய்க்கோங்க ஜாமீனுக்காக, உடனடியா நீங்க ஜெயிலுக்கு போக வேண்டிய அவசியம் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் அந்தந்த நீதிபதிகள் அவர்கள் எந்த மாதிரியான பார்வையை செலுத்துகிறார்கள் என்பதை பொறுத்து இருக்கு. பட் 2 வருஷம் அல்லது அதற்கு மேற்பட்ட தண்டனை என்றால் இமீடியட்டாக அவர் ஜெயிலுக்கு போக வேண்டிய அவசியமும் எம்எல்ஏ பதவியை அது எம்எல்ஏ பதவி காலியாக வேண்டிய ஒரு சூழலும் உண்டாகும் என்பது என்னுடைய கருத்து. சார், திமுகவை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி பார்த்துட்டிங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்ந்துட்டு இருக்காரு. இதை தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா இவருக்கும் இந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்கு சார். இது திமுகவுக்கு எதுவும் பின்னடைவை ஏற்படுத்துமா? அவர்களோட எம்எல்ஏக்கள் எண்ணிக்கையானது குறைகிறது. இல்லை, நிச்சயமா மக்கள் பார்வையிலிருந்து பார்க்கும்போது ஊழல்ல திமுகவை சேர்ந்தவர்கள் தண்டனை பெறும்போது மக்கள்கிட்ட ஒரு என்ன இப்படி ஊழல் பண்ணிருக்காங்கன்னு ஒரு எண்ணம் தோன்றத்தான் செய்யும். அதை பத்தி அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் நமக்கு கிடையாது, நிச்சயமாக இருக்கும். ஆனால் செந்தில் பாலாஜி கேஸுக்கும் பொன்முடி கேஸுக்கும் வித்தியாசம் இருக்கு. செந்தில் பாலாஜி குற்றம் சாட்டப்பட்ட நிலையில தான் இருக்காரு. ஆக்சுவலா அவர் மந்திரியாக கண்டினியூ பண்றது சரியா தவறான ஒரு கேள்வி இருக்கு. பட் அவர் குற்றம் சாட்டப்பட்ட நிலையில தான் இருக்காரு. பொன்முடி அப்படி இல்ல, குற்றம் நிரூபிக்கப்பட்ட நிலையில இருக்காரு. குற்றம் செய்தவர் என்கிற ஒரு நிலையில பொன்முடி இருக்காரு. இவங்க 2 பேரை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜியை பொறுத்த மட்டும் கட்சிக்கு அவருக்கு பின்னடைவு ஒரு பக்கம் இருக்க, கொங்கு மண்டலத்துல ஒரு கட்சியை வளர்த்திருந்த சமயத்துல இந்த சூழல் ஏற்பட்டதுனால கொங்கு மண்டலத்துல கட்சிக்கு ஒரு பின்னடைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் பொன்முடிக்கு அரசியல் சூழல் பின்னடைவு ஏற்பட்டா கூட அவர் சார்ந்திருக்கிற விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள் இருக்கிற ஓட் பேங்க், டிஎம்கே ஓட் பேங்க்ல எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை என்பது என்னுடைய கருத்து. சார், தீர்ப்பு இப்ப சாதகமாக இல்லாத பட்சத்தில் பொன்முடி அவர்களின் தரப்பிலிருந்து என்ன மாதிரியான நடவடிக்கைகள் இருக்கும் சார்? மேல்முறையீடு அந்த மாதிரி என்ன மாதிரி முன்னெடுப்புகள் இருக்கும்? எதா இருந்தாலுமே இனிமே குற்றம் நிரூபணம் ஆகிவிட்ட சூழல்ல எதா இருந்தாலுமே இனிமே உச்ச நீதிமன்றத்துக்கு போய் அங்க அந்த நான் குற்றவாளி அவர் அல்ல என்கிற ஒரு விஷயத்தை அங்க நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதாவது குற்றம் செய்தவர் என்று உயர்நீதிமன்றம் சொல்லிவிட்டது, இல்ல இவர் குற்றம் செய்யல நாங்க நிறுத்தி வைக்கிறோம், இன்னும் மேல விசாரிக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு சுப்ரீம் கோர்ட் கருதினாங்கன்னா அந்த தீர்ப்பை தண்டனையை சஸ்பெண்ட் பண்ணிட்டு தீர்ப்பை நிறுத்தி வைக்கணும். இவர் குற்றவாளி இல்ல, ஒரு குற்றவாளின்னு சொல்லியிருக்காங்க, அந்த தீர்ப்பை நாங்க நிறுத்தி வைக்கிறோம்னு சொன்னால் இவருக்கு அதுவும் 2 வருஷத்துக்கு தண்டனை இருந்தால் இவருக்கு ஓரளவுக்கு அந்த அரசியல் ரீதியாக கொஞ்சம் ஓரளவுக்கு பின்னடைவு ஏற்படாமல் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தண்டனை 2 வருஷத்துக்கு மேலன்னு போயிடுச்சுனாதான் பிரச்சனை வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ 2 வருஷத்துக்கு மேல 2 வருஷம் அல்லது அதற்கு மேலான தண்டனை என்பதே அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனைகளை கொண்டு வரும். அதற்கு கீழான தண்டனை என்பது கொஞ்சம் பிரச்சனையை கொண்டு வரும், ஆனால் சமாளிக்கக்கூடிய வகையில் அது இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. சார், நேரலையில் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். சார், நேரலையில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார்.
சொத்துகுவிப்பு வழக்கின் தீர்ப்பு இன்று வழங்கப்பட உள்ள நிலையில் பொன்முடி தற்போது நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளார். தேசிய கொடி அகற்றப்பட்ட வாகனத்தில் தற்போது அவர் நீதிமன்றம் வருகை தந்துள்ளார். அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செந்தமிழ் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். வணக்கம் செந்தமிழ், தற்போது நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய சூழல் என்ன? இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் வருண்யா. நீங்கள் குறிப்பிட்டது போலவே அமைச்சர் பொன்முடியினுடைய வாகனத்தில் இருந்து, அதாவது வீட்டில் இருந்து கிளம்பும் போதே அவருடைய வாகனத்தில் கொடியானது அகற்றப்பட்டிருக்கிறது. வருமானத்திற்கு அதிகமாக 1,75,00,000 ரூபாய் சொத்து சேர்த்ததாக தொடரப்பட்ட வழக்கில் இன்றைக்கு ஆஜராக வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் அறிவித்ததன்படியே அவரும் அவருடைய மனைவி, அது மட்டுமல்லாது அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் சிலரும் அந்த காரில் வந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. அதாவது நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய 2 வளாகங்களின் வழியாக, அதாவது ஆவின் வளாகம் மற்றொரு வளாகத்தின் வழியாக, எந்த வளாகத்தின் வழியாகவும் அவர் நீதிமன்றத்திற்கு உள்ளே வரலாம் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் ஆவின் வளாகத்தின் வழியாக உள்ளே நுழைந்திருக்கிறார். அதாவது 10:35 மணிக்கு அவருடைய வழக்கு, அதாவது 2வது வழக்காக விசாரிக்கப்படும் என்று உயர்நீதிமன்ற செய்தியாளருடைய செய்திப்படி, உயர்நீதிமன்ற செய்தியாளருடைய செய்திப்படி 2வது வழக்காக அவருடைய வழக்கு விசாரிக்கப்பட இருக்கிறது. அது மட்டுமல்லாது ஏற்கனவே அவர் தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டிருக்கிற வாதங்களாக, அதாவது அவருடைய வயது காரணமாக அவருடைய வழக்கை ஒத்திவைப்பதோ அல்லது அவருடைய தண்டனையை குறைப்பது போன்ற பல்வேறு குறிப்புகளை அதன் மூலம் சொல்லி இருக்கிறார்கள். அவருடைய வயதை காரணம் காட்டியும் அல்லது அவருக்கு உடலில் இருக்கக்கூடிய உபாதைகளை காரணம் காட்டியும் அவருடைய தீர்ப்பை ஒத்திவைப்பது, அது மட்டுமல்லாது தண்டனையை குறைப்பது போன்ற பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது 2வது வழக்காக விசாரிக்கப்பட இருக்கின்ற இந்த வழக்கிற்கு ஏற்கனவே சமிக்கைகளாக சொல்லப்பட வேண்டும் என்று சொன்னால் அவருடைய MLA பதவி ஏற்கனவே நீக்கப்பட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. 2006 முதல் 2011ஆம் ஆண்டு வரை திமுக ஆட்சியில் உயர்கல்வித்துறை அமைச்சராக பதவி வகித்த போது வருமானத்திற்கு அதிகமாக 1,75,00,000 ரூபாய் சொத்து சேர்த்ததாக அமைச்சர் பொன்முடி, அவருடைய மனைவி விசாலாட்சி ஆகியோருக்கு 2011ஆம் ஆண்டு விழுப்புரம் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருந்தது. அதன் காரணமாக இன்றைக்கு இந்த வழக்கானது விசாரிக்கப்பட இருக்கின்றது. இன்றைக்கு பார்த்தோம் என்றால் குறிப்பிட்ட சில சமிக்கைகளை வைத்து நாம் பார்க்கின்ற போது அவருடைய வழக்கானது மிக தீவிரமாக விசாரணைக்கு உட்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வீட்டிலிருந்து கிளம்பக்கூடிய நிலையிலேயே அவருடைய அதாவது வாகனத்தில் இருக்கக்கூடிய கொடியானது அகற்றப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது அவருடைய குடும்ப உறுப்பினர்களோடு அவர் நீதிமன்ற வளாகத்திற்குள் வந்திருக்கிறார். இது போன்ற பல சமிக்கைகள் இருக்கிறது. அது மட்டுமல்லாது தீர்ப்பு என்ன மாதிரியான வலுவான வாதங்களோடு முன்வைக்கப்படுகிறது என்ற நிலையில்தான் இந்த தீர்ப்பினுடைய மிக முக்கிய கட்டத்தை தொடும்போதுதான் தெரியும் வருண்யா. இந்த வழக்கை விசாரித்த சிறப்பு நீதிமன்றம் ஏற்கனவே அவரது மனைவி மற்றும் அவர் மற்றும் அவருடைய மனைவி விசாலாட்சி ஆகியோரை விடுதலை செய்து 2016ஆம் ஆண்டு தீர்ப்பளித்திருந்தது. அதற்கு பிறகாகவும் லஞ்ச ஒழிப்புத்துறை மிக கடினமான முயற்சிகளோடு அதில் இருக்கக்கூடிய போலீசார் சிலர் மேல்முறையீடு செய்திருந்து இந்த மேல்முறையீட்டு வழக்கை நீதிபதி ஜெயச்சந்திரன் விசாரித்ததற்கு பிறகாக லஞ்ச ஒழிப்பு தரப்பில் இந்த வழக்கில் வருமான வரி கணக்குகள், சொத்து விவரங்கள், வங்கி கணக்கு விவரங்கள் உட்பட 39 சாட்சிகளிடம் லஞ்ச ஒழிப்புத்துறை மேற்கொண்ட புலன் விசாரணையின் ஆதாரங்களை கொண்டு இந்த வழக்கானது மறுபடியும் விசாரிக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாகவே இன்றைக்கு அவர் ஆஜராக வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அவர் நீதிமன்ற வளாகத்தில் ஆஜராகி இருக்கிறார். தற்போது 11:15 மணிக்கு முதல் வழக்கானது சென்று கொண்டிருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதாவது கிட்டத்தட்ட இன்னும் அரை மணி நேரத்தில், இன்னும் 1/4 மணி நேரத்தில், அதாவது 10:35 மணிக்கு 2வது வழக்காக அவருடைய வழக்கு விசாரிக்கப்படுகிறது. வருண்யா. செந்தமிழ், தற்போது நீதிமன்றத்தில் போலீஸ் பாதுகாப்பு நடவடிக்கை எந்த அளவுக்கு மேற்கொள்ளப்பட்டுள்ளது? அங்கு போலீசார் எவ்வளவு பேர் குவிக்கப்பட்டுள்ளனர்? இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. கூறியது போலவே வருண்யா, அவருடைய வீட்டிலேயும் ஏற்கனவே, அதாவது காலை 7 மணி முதலே அவருடைய வீட்டில் கிட்டத்தட்ட 50 போலீசாருக்கு மேற்பட்ட போலீசார், அதாவது சைதாப்பேட்டை நீதிமன்றத்துக்கு பின்புறமாக இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் வழி நெடுகவும், அதாவது அவருடைய வீட்டிற்கு செல்லக்கூடிய வழி முழுவதுமே போலீசார் 50க்கும் மேற்பட்டவர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். அது மட்டுமல்லாது அவருடைய வாகனம் வெளியில் செல்வது தெரியக்கூடாது என்பதற்காகவே பல்வேறு துறை அவருடைய தொண்டர்களாக இருக்கட்டும், கட்சி நிர்வாகிகளாக இருக்கட்டும், அவருடைய புடை சூழத்தான் அவர் தற்போது நீதிமன்றத்திற்கு வந்து சென்றடைந்திருக்கிறார். உள்ளே செல்வதற்கு முன்பாகவும், அதாவது ஆவின் வளாகத்திற்கும் அதனை அடுத்து இருக்கக்கூடிய 7வது எண் சொல்லக்கூடிய அந்த
வளாகத்திலும் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். அவருடைய வாகனம் உள்ளே வந்ததற்கு பின்பாக அந்த போலீசார் உள்ளேயே சென்றிருக்கிறார்கள். தற்போது வரை 100க்கும் மேற்பட்ட போலீசாருடைய வீட்டிலும் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் தற்போது வரை நீடித்து வருகிறார்கள். நீதிமன்ற வளாகத்திலும் அவருடைய வாகனம் செல்லக்கூடிய வழிகளில் மிக தீவிரமான போலீசினுடைய ஏற்பாடுகளும் பாதுகாப்புகளும் மிக அதிகமாக இருக்கின்றது. வருண்யா. செந்தமிழ், அண்மை விவரங்களுக்கு நன்றி. சொத்து குவிப்பு வழக்கின் தீர்ப்பு இன்று வழங்கப்பட உள்ள நிலையில் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளனர். பாதுகாப்பு நடவடிக்கையாக பொன்முடி அவர்களின் வீடு மற்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் போலீசார் பாதுகாப்பு பணியில் அதிக அளவில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அண்மை தகவலாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் பொன்முடிக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கின் தண்டனை விவரங்களானது வழங்கப்பட உள்ளது. அண்மை தகவலாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வருமானத்திற்கு அதிகமாக 1.75 கோடி சொத்து சேர்த்ததாக தொடரப்பட்ட வழக்கின் தண்டனை விவரங்களானது இன்னும் சற்று நேரத்தில் அறிவிக்கப்பட உள்ளது. பொன்முடி மற்றும் அவரது மனைவி விடுதலை செய்த தீர்ப்பை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. இந்த நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் தண்டனை விவரங்களானது வழங்கப்பட உள்ளது. அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வருமானத்திற்கு அதிகமாக 1.75 கோடி சொத்து சேர்த்ததாக தொடரப்பட்ட வழக்கின் தீர்ப்பானது இன்னும் சற்று நேரத்தில் வழங்கப்பட உள்ளது. அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவியை விடுதலை செய்த தீர்ப்பை ரத்து செய்து தீர்ப்பளித்தது சென்னை உயர்நீதிமன்றம். இன்ற நிலையில் தண்டனை விவரங்களானது இன்னும் சற்று நேரத்தில் வழங்கப்பட உள்ளது. கடந்த 2006, 2011 வரை திமுக ஆட்சியில் அமைச்சராக இருந்த பொன்முடி வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக தொடரப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றமானது இன்னும் சற்று நேரத்தில் தண்டனை விவரங்கள் வழங்கப்பட உள்ளது. தீர்ப்பை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் மேல்முறையீட்டு வழக்கு நீதிபதி ஜெயச்சந்திரன் விசாரித்தார். இந்த நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் தண்டனை விவரங்களானது 10:30 மணி அளவில் வழங்கப்பட உள்ளது. அண்மை தகவலாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பொன்முடி அவர்களின் வீடு மற்றும் நீதிமன்ற வளாகம் முழுவதும் போலீசாரின் பாதுகாப்பானது பலப்படுத்தப்பட்டுள்ளது. இரண்டாயிரத்தி 2011 ஆண்டில் திமுக அமைச்சராக இருந்த பொன்முடி வருமானத்திற்கு அதிகமாக 1.75 கோடி ரூபாய் சொத்து குவிப்பு வழக்கின் தீர்ப்பானது இன்று வழங்கப்பட உள்ளது. பொன்முடி மற்றும் அவரது மனைவி விடுதலை செய்த தீர்ப்பை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியுள்ளது. இந்த நிலையில் தண்டனை விவரங்களானது இன்னும் சற்று நேரத்தில் வழங்கப்பட உள்ளது. இந்த நிலையில் பொன்முடி மற்றும் அவரது மனைவி சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகியுள்ளனர். இதனையடுத்து அங்கு போலீஸ் பாதுகாப்பானது பலப்படுத்தப்பட்டுள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் தண்டனை விவரங்களானது வழங்கப்பட உள்ளது. அண்மை செய்தியாக தொடர்ந்து நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சொத்து குவிப்பு வழக்கின் தீர்ப்பு தண்டனை விவரங்கள் இன்னும் சற்று நேரத்தில் வழங்கப்பட உள்ளது. பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி தற்போது நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளனர். முழுமையான விவரங்களை தற்போது செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்டு பெறலாம். நந்தினி, தற்போது இருக்கக்கூடிய சூழல் என்ன, இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவியின் விடுதலையை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கக்கூடிய நிலையில் லஞ்ச ஒழிப்புத்துறையின் மேல்முறையீட்டு வழக்கில் தண்டனை விவரங்களை இன்னும் சற்று நேரத்தில் உயர்நீதிமன்றம் அறிவிப்பு வெளியிட இருக்கிறது. இதற்காக தற்போது நீதிமன்றத்திற்கு பொன்முடி மற்றும் அவரது மனைவி தற்போது சென்றிருக்கிறார்கள். கடந்த 1996 முதல் 2001 ஆண்டு வரை திமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்து துறை அமைச்சராக பதவி வகித்த பொன்முடி வருமானத்திற்கு
வருமானத்திற்கு அதிகமாக ரூபாய் 1.36 கோடி அளவிற்கு சொத்து குவிப்பில் ஈடுபட்டதாக அவர் மீதும் அவருடைய மனைவி விசாலாட்சி உள்ளிட்ட குடும்பத்தினர் மீதும் 2011 லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கை விசாரித்த வேலூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் இந்த வழக்கிலிருந்து பொன்முடி உள்ளிட்டோரை விடுதலை செய்து கடந்த ஜூன் மாதம் தீர்ப்பளித்தது. இந்த உத்தரவை மறு ஆய்வு செய்யும் விதமாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து வழக்காக விசாரணைக்கு எடுத்து இது தொடர்பாக பொன்முடி மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை பதிலளிக்க உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தற்போது உயர்நீதிமன்ற மதுரை கிளைக்கு மாற்றப்பட்டுள்ளதால் அவருக்கு பதிலாக நீதிபதி ஜெயச்சந்திரன் இந்த வழக்கை விசாரித்தார். இந்த வழக்கில் வருமான வரி கணக்குகள், சொத்து மற்றும் வங்கி கணக்கு விவரங்கள் உட்பட 39 சாட்சிகளிடம் மேற்கொண்ட புலன் விசாரணை ஆதாரங்களை சுட்டிக்காட்டி லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. அதேபோன்று பொன்முடி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் பொன்முடியின் மனைவி விசாலாட்சியின் வருமானத்தை பொன்முடியின் வருமானமாக லஞ்ச ஒழிப்புத்துறை கணக்கிட்டுள்ளதாகவும் பொன்முடியின் மனைவிக்கு 110 ஏக்கர் விவசாய நிலம் உள்ளது என்றும் அவர் தனியாக வர்த்தகம் செய்வதோடு புலன் விசாரணை அதிகாரி கணக்கில் கொள்ளவில்லை என்று பொன்முடி வழக்கறிஞர் தரப்பில் வாதிடப்பட்டது. மேலும் குறிப்பிட்ட காலகட்டத்தில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக எந்த ஆதாரமும் இல்லை என்றும் அவர்கள் தரப்பில் வாதிடப்பட்டது. அனைத்து தரப்பிலான வாதங்களும் நிறைவடை நவம்பர் 27ஆம் தேதி எழுத்துப்பூர்வமான வாதங்கள் தாக்கல் செய்யப்பட்டு தீர்ப்பானது தள்ளி வைக்கப்பட்டிருந்தது. அதன்படி இந்த வழக்கை நீதிபதி ஜெயச்சந்திரன் தீர்ப்பளித்திருந்தார். அந்த தீர்ப்பில் கீழமை நீதிமன்றம் அமைச்சர் பொன்முடியை விடுதலை செய்ய உத்தரவு ரத்து செய்யப்படுவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த வழக்கின் தண்டனை விவரங்கள் தொடர்பாக இன்று அறிவிப்பதாகவும் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டதோடு பொன்முடி மற்றும் அவரது மனைவி நேரில் ஆஜராக வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டது. பொன்முடியும் அவரது மனைவியும் 64.90% வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்துள்ளது நிரூபணமாகி இருப்பதாகவும் நீதிபதி தன்னுடைய தீர்ப்பில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த நிலையில்தான் வழக்கு விசாரணை தண்டனை என்பது தற்போது தெரிவிக்க இருக்கக்கூடிய நிலையில் அதற்காக பொன்முடி தற்போது அந்த நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அந்த தீர்ப்பானது வெளிவர இருக்கிறது. குறிப்பாக இந்த தீர்ப்பு வரக்கூடிய பட்சத்தில் அவரின் எம்எல்ஏ மற்றும் அதே போன்ற அமைச்சர் பதவி என்பது பறிபோகக்கூடிய சூழல் தான் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. அதற்கான பணிகளும் அதாவது பொன்முடி அமைச்சரவையிலிருந்து நீக்கக்கூடிய பட்சத்தில் அவருக்கு பதிலாக வேறொரு அமைச்சரை நியமனம் செய்வதற்கான பணிகளும் ஆலோசனைகளும் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் தற்போது இந்த பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் பொன்முடியின் வழக்கில் தீர்ப்பு தண்டனை விவரங்கள் என்பது தற்போது வெளியாக இருக்கிறது. இந்த விவரத்தை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் கடந்த நவம்பர் 27ஆம் தேதி இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி ஜெயச்சந்திரன் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை ஒத்திவைத்தார். இந்த நிலையில்தான் நேற்று முன்தினம் பிறப்பித்துள்ள விரிவான தீர்ப்பில் விழுப்புரம் சிறப்பு நீதிமன்றம் இந்த வழக்கை மேலோட்டமாக விசாரித்திருப்பதாகவும் வருமானத்திற்கு அதிகமாக 1.72 கோடி அளவிற்கு அதாவது 64.90% அளவிற்கு அமைச்சர் பொன்முடியும் அவரது மனைவி விசாலாட்சியும் சொத்து குவித்துள்ளதாக ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சுமத்தியுள்ள குற்றச்சாட்டுகள் சரிவர நிரூபணமாகியிருப்பதாகவும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். ஆனால் அவர்களது வருமானத்தை தனித்தனியாக பிரித்து பார்த்து வருமான வரி கணக்கு அடிப்படையில் இருவரையும் சிறப்பு நீதிமன்றம் விடுதலை செய்தது அடிப்படையிலேயே தவறு என குறிப்பிட்டுள்ள நீதிபதி இந்த தீர்ப்பை ரத்து செய்வதாகவும் இந்த வழக்கில் இருவரும் குற்றவாளிகள் என்பதால் தண்டனை விவரங்கள் அறிவிப்பதற்காக இன்று பொன்முடியும் அவரது மனைவியும் உயர்நீதிமன்றத்தில் நேரடியாகவோ காணொலி வாயிலாகவோ ஆஜராக வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் தற்போது அதில் நேரில் ஆஜராவதற்காக தன்னுடைய இல்லத்திலிருந்து புறப்பட்டு நீதிமன்றம் சென்றிருக்கிறார். இதையடுத்து அமைச்சர் பொன்முடியின் பதவி பறிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் பிரிவு 8(1) படி ஊழல் தடுப்பு போன்ற சட்டங்களின் கீழ் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டாலோ சம்பந்தப்பட்ட மக்கள் பிரதிநிதி தகுதி இழப்புக்கு ஆளாக நேரிடும். மேலும் ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் தண்டனை விதிக்கப்படாமல் ₹1 அபராதம் விதிக்கப்பட்டாலும் கூட தகுதி இழப்பு செய்யப்படுவார்கள். அதுபோல இந்த வழக்கில் சிறை தண்டனை அனுபவித்து விடுதலை செய்யப்பட்டாலும் அதன் பிறகு 6 ஆண்டுகளுக்கு தேர்தலில் போட்டியிட முடியாது. அது மட்டுமல்லாமல் ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் பொன்முடி குற்றவாளி என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதால் தன்னுடைய மற்றும் அமைச்சர் பதவியை அவர் இழக்க நேரிடும் நிலைதான் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. திமுகவை சார்ந்த ஒரு அமைச்சர் ஊழல் வழக்கில் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டு அமைச்சர் பதவியை இழக்கப் போவது இதுவே முதல் முறையாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னதாக பார்த்தோம் என்றால் முன்னாள் அமைச்சர் செல்வ கணபதி அதிமுகவில் இருந்த காலத்தில் செய்த ஊழல் வழக்கால் தண்டனை பெற்றிருக்கிறார். அதே நேரம் அமைச்சர் பதவியில் இருக்கும் போதே தகுதி இழப்பை சந்திக்கும் 3வது எம்எல்ஏவாக பொன்முடி இருப்பார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னதாக ஜெயலலிதா
ஜெயலலிதாவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டியும் பதவி இழந்திருக்கிறார்கள். தற்போதைய நிலையில் பொன்முடிக்கு உள்ள வாய்ப்பு தீர்ப்பை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தின் இரு நீதிபதிகள் அமர்விலோ அல்லது உச்சநீதிமன்றத்திலோ மேல்முறையீடு செய்ய வேண்டும். அப்படி மேல்முறையீடு செய்த வழக்கில் நீதிமன்றம் பொன்முடி குற்றவாளி என தீர்ப்பிற்கு தடை விதிக்க வேண்டும். அப்படி செய்தால் மட்டுமே பதவி தப்புவதோடு, இல்லாவிட்டால் எம்எல்ஏ பதவியும் அமைச்சர் பதவியும் பொன்முடிக்கு பறிபோகும் நிலைதான் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் இந்த தண்டனை விவரங்கள் தெரிவிப்பதற்காக சரியாக 10:30 மணி அளவில் இந்த தண்டனை விவரங்கள் என்பது வாசிக்கப்படும். அதற்கான அந்த நீதிபதிகள் தற்போது தயாராகி வருகின்றனர். நீதிமன்றத்தில் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி தற்போது ஆஜராகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. நந்தினி, அண்மை விவரங்களுக்கு நன்றி.